அற்புதமான நாள் என்னன்னா ஃப்ரைடே, வெள்ளிக்கிழமை நாள்ல நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு பெரிய வாய்ப்பு என்னன்னு கேட்டா, காலையில ஒரு மீட்டிங் 2 to 4 அருமையான மீட்டிங் நியூட்ரி சார்ஜ்ல. மாலையில் இன்னைக்கு ஒரு அற்புதமான மீட்டிங். என்ன அப்படின்னு கேட்டா, சாம்டானியிலோட ஒரு கருத்துரை. ஆர்சிஎம்ஐ பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து ஆர்சிஎம் பிசினஸ்ல நிறைய ஆரோக்கியம் பெறாங்க, நிறைய வந்து வருமானத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கை தரத்தை மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். நிறைய பேர் ஆர்சிஎம்குள்ள வந்ததுனால ஒரு ஆஸ்பத்திரிக்கே போகாம குட் பை டாக்டர்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது மாதிரி நிறைய மாற்றங்கள் ஆர்சிஎம்ல இருக்கு. எனவே மாற்றம் ஒன்றுதான் மாறாதது. மாற்றம் ஒன்றுதான் மாறாதது. அதை நோக்கி நம்ம பயணிக்கிறோம். நம்முடைய இந்த பயணம்ங்கிறது 177வது கூட்டம். ஆல்மோஸ்ட் நேற்றுக்கு முந்தின நாள் ஐயா மீட்டிங் போட்டிருந்த போது நமக்கு ஆக்சுவலா அந்த அன்னைக்கு எம்டி சன்னோட ஹோம் டெலிவரி மீட்டிங் இருந்தது. அது வந்து 9 மணி வரைக்கும் இருந்ததுனால இந்த மீட்டிங்கை நம்ம இன்னைக்கு போஸ்ட்போன் பண்ணிக்கிறோம். அதனால சாம்ரானியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பேச்சாளர், நல்ல சிவில் இன்ஜினியர், அதே சமயத்தில் நல்ல ஒரு அற்புதமான ஒரு பாஸ்டர், அதே சமயத்தில் அவர் ஒரு சிறந்த வந்து ஒரு குணச்சித்திர வந்து பேச்சாளர். அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆர்சிஎம்ஐ புரிந்து பேசக்கூடிய ஒரு நல்ல லீடர், நல்லா புரிஞ்சு வச்சிருக்காரு. அதனால அவர் பேசும்போது நம்ம அதை கவனிச்சு கேட்டா போதும், ஆர்சிஎம்ஐ ஈஸியா புரிந்து கொள்ள முடியும். ஆர்சிஎம்ஐ புரிந்து கொள்ளவோ இல்ல ஆர்சிஎம்ஐ தெரிந்து கொள்ளவோ ஒரு நாள் போதுமானா வாழ்நாள் முழுக்க நம்ம தெரிஞ்சுக்கிட்டே இருக்கலாம். காரணம் டெய்லி ப்ராடக்ட் லான்ச் ஆயிட்டு இருக்கு. டெய்லி வந்து உங்களுக்கு ப்ராடக்டினுடைய ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட் கூடிட்டே இருக்கு. அதனால இன்றைக்கு அவர் எது பேச வருகிறார் நம்ம கவனமா கவனிச்சு கேட்போம். உங்களோட நானும் கொஞ்சம் ஆவலா இருக்கிறேன். அதனால நல்ல ஒரு பலத்த கரவாசியோட ஃபர்தர் டிலேவை அவாய்ட் பண்ணிட்டு நான் சாம்பியன் ஏரியாவை வெல்கம் பண்றேன். வெல்கம் ஐயா, ப்ளீஸ் ஸ்டார்ட் யுவர் செஷன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். நான் பேசுறது கேக்குதுல்ல சார்? கிளியரா கேக்குது, கிளியரா. ஓகே. ஷேரிங் கிளியரா இருக்கு, ஸ்லைடு கிளியரா இருக்கு. இந்த நாளிலும் நம்ம வந்து எனக்கு இந்த ப்ராடக்டை குறித்து பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பை தந்த அருமையான காமராஜ் சாருக்கும் ஜெகதீஷ் சாருக்கும் மற்றும் இங்கே இருக்கிற ஒவ்வொரு டெக்னிக்கல் அச்சுவர் ஒவ்வொரு அசோசியேட் பையருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம ஆர்சிஎம் அப்படின்னு சொல்றது வந்து அதை குறித்து நம்ம பேச அது நமக்கே ஒரு எனர்ஜி தான். அதை கேட்குறவங்களுக்கும் அது ஒரு எனர்ஜி தான். ஏன்னா நம்ம இந்த நூற்றாண்டுல நமக்கு இப்படிப்பட்ட ஒரு அருமையான வாய்ப்பு, நம்மை சுற்றிலும் அநேக கலப்படமான பொருட்களும் வியாபார நோக்கத்திலையும் வெறும் லாப நோக்கத்திலையும் உள்ள அநேக கடைகளும் நம்ம சுற்றி வியாபாரம் பண்ணி கொண்டிருக்கிற இந்த நேரத்துல நமக்கு வந்து நல்ல பொருட்கள் கிடைக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். அதுவும் நமக்கு உடம்புக்கு எந்த விதமான கேடுகளும் விளைவிக்க கூடாது என்று சொல்கிற உண்மையான ஒரு கமிட்மெண்டோட நமக்கு பொருட்கள் கிடைக்கிறது வந்து ஒரு ரியலி ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. இன்னைக்கு கடந்த ஒரு 40-50 ஆண்டுகளாக மக்கள் தாங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை எல்லாவற்றையும் கடைசியில கொண்டு போய் அவங்க எங்க விட்டுட்டு போறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அவங்க வந்து மருத்துவத்துல கொண்டு போய் செலவு பண்றாங்க. மருத்துவத்துறையில வந்து இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ் மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து அவ்வளோ பெரிய லக்ஸரியஸான ஆஸ்பத்திரிகளை கட்டுறாங்க. ஏன்னு சொன்னா ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு நாங்க போகும்போது ஒரு கொடூரமான வியாதிகள் ஒருத்தருக்கு வந்துருச்சுன்னா, நார்மல் எந்த ஒரு வியாதிக்கு போனாலுமே குறைஞ்சபட்ச பில் வந்து 1 லட்சம் ரூபாய்க்கு மேலதான் அவங்க பில் பண்றாங்க. அதுவும் ஹார்ட் ப்ராப்ளம், கிட்னி ப்ராப்ளம், அப்படி ஏதாவது ப்ராப்ளம் போனா அது 5 lakhs 10 lakhs 15 lakhs 25 lakhs இப்படி வந்து அவங்க சார்ஜ் பண்ணக்கூடிய ஒரு பயங்கரமான இடம் வந்து ஆஸ்பத்திரியா இருக்கிறது. எல்லா இடத்துலயும் மக்கள் வந்து பேரம் பேசுவாங்க, இது கம்மியா கூடுதலா அப்படின்ட்டு. ஆனா பேரம் பேசாம என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுட்டு உடனடியாட்டு எங்களுக்கு வந்து
அதுவும் தங்களுடைய உயிரையும் கொடுக்க ரெடியாகி பணத்தையும் கொடுக்கிற ஒரே இடம் ஆஸ்பத்திரியா இருக்குது. அதனால மக்கள் வந்து அந்த அளவுக்கு கெட்டு போயிருக்கிறாங்க இந்த உணவுப் பொருட்களை பயன்படுத்துறதுனாலே. அந்த இடத்துல நம்ம வந்து ஆர்சிஎம் கம்பெனிக்கும் அதோடைய பவுண்டரா இருக்கிற டிசி சாப்ராஜிக்கு வந்து நம்ம வந்து ஒரு நல்ல வாழ்த்துதலையும் நன்றியும் தெரிவிக்கிறதுக்கு நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். அவருக்குள்ள வந்து அவர் இந்த வெளிநாட்டு கம்பெனிகளை பார்க்கும்போதும், அதே மாதிரி நம்ம இந்தியா நாட்டு பணம் வெளிநாடுகளுக்கு போறதுன்னும், அதே நேரம் குவாலிட்டி அப்படின்னு சொல்ற பேர்ல நம்ம மக்கள்கிட்ட இருந்து அதிகமான பணத்தை வசூலித்து கொள்ளை லாபம் அடிக்கிறார்கள். இதெல்லாம் அவர் மனதில் கொண்டு நமக்கு வந்து ஒரு 4 பிரின்சிபிள்ஸை வந்து அவர் வந்து இந்த ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங்ல வந்து அவர் டிசைட் பண்ணார். அது ஒன்று என்னன்னா, தினமும் நம்ம பயன்படுத்துகிற பொருட்கள், டெய்லி யூஸபிள் ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம மக்களுக்கு கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு உள்ளது நம்ம கம்பெனியுடைய முதல் இது. அதாவது என்னுடைய பொருட்களை வாங்குவதற்காக நீங்க வந்து எந்த விதமான பணத்தையும் நீங்க அதிக வெளியிலிருந்து கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே நீங்க செலவு பண்ணி கொண்டிருக்கிற பணத்தையே அதை நீங்க செலவு பண்ணி வாங்குற பொருட்களை காட்டிலும் தரமான பொருட்களை நீங்க விலை குறைவாக எண்ணத்துல வாங்குங்க. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய கமிட்மெண்ட். அதாவது எந்த விதமான பணச்செலவு இல்லாம நம்முடைய வாழ்க்கையை ஆரோக்கியப்படுத்துவதற்கான டெய்லி யூஸபிள் ப்ராடக்டை அவங்க நமக்கு மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்கணும். ரெண்டாவது வந்து நம்ம பொருட்களை ஒரு நபர் வாங்கி யூஸ் பண்றதுனால அது இட் ஷுட் ஹெல்ப் த ஹெல்த், நமக்கு ஆரோக்கியத்திற்கு அது உதவக்கூடியதாக இருக்கணும் அப்படின்பட்ட ஒரு நல்ல எண்ணத்தோடு கூட அவங்க வந்து நம்ம இந்த பொருட்களை நமக்கு கொடுத்தாங்க. அது மட்டுமல்ல, நம்முடைய பொருட்கள் எல்லாத்தையும் உயர் தரமாக இருக்கணும், நல்ல தரத்துல வந்து மேலானதா இருக்கணும், நம்பர் 1 குவாலிட்டி அது மெயின்டைன் பண்ணப்படணும் அப்படின்னு உள்ள நோக்கத்துல வந்து அவங்க நமக்கு பொருட்களை தராங்க. அது மட்டும் இல்லாம சரி இப்படி விலை நல்ல குவாலிட்டி மெயின்டைன் பண்றோம், நம்ம ஹெல்த்துக்கு உதவுது அப்படிலாம் சொன்னதுனால விலையை நம்ம அதிகமா வச்சு மக்கள்கிட்ட வந்து ஒரு கொள்ளை லாபத்தை குவாலிட்டின்னு உள்ளதை பேசி சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினைக்காம, ஒரு ரைட் ப்ரைஸ் வந்து அந்த குவாலிட்டிக்கு என்ன ப்ரைஸோ அதுல மார்க்கெட்ல இருக்கிற பொருட்களோட காட்டிலும் நம்ம வந்து அவங்க தரம் குறைந்த பொருட்களுக்கு வைத்திருக்கிற விலையை காட்டிலும் நம்ம தரமான பொருளை ஒரு 15 to 20% சேவிங்ஸ்ல நம்ம மக்களுக்கு கொண்டு போய் கொடுக்கணும்னு சொல்றேன். இந்த உயர்ந்த 4 பிரின்சிபிள் பேசிக்ஸ்ல தான் நம்முடைய பொருட்கள் எல்லாமே தயாரிக்கப்படுகிறது. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம். இத ஒவ்வொரு அசோசியேட்ஸும் இதை நல்லா புரிந்து கொள்ளணும். ஆர்சிஎம்குள்ள வந்து ஒரு நபர் உள்ள வரும்போது அவங்க வந்து இத ஒரு பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு தொழில் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் இதை இன்ட்ரடியூஸ் பண்றாங்களோ அவங்களுடைய லைஃப்ல நம்ம பார்க்கும்போது ஆர்சிஎம்ல வந்து அவங்க நிலைத்து நிற்கவில்லை. அவங்க வந்து இதுல வந்து பெரிய ஒரு வெற்றிக்குள்ளாக அவர்கள் கடந்து வராததை நம்ம பார்க்கிறோம். ஆனா அவங்க வந்து யாரெல்லாம் வந்து இது வந்து ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, இது வந்து மக்களுக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு என்பதை அவர்கள் புரிந்து அவங்க இதை செய்ய ஆரம்பிக்கிறாங்களோ அவங்க ஒவ்வொருத்தருமே இதுல வந்து என்ன செய்யறாங்கன்னா மிகப்பெரிய வெற்றியை சேர்ந்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். மிகப்பெரிய வெற்றிக்குள்ள கடந்து வரத நம்ம பார்க்கிறோம். ஆகையினால ஆர்சிஎம் அப்படின்னு உள்ளதை வந்து நீங்க ஒரு நபர்கிட்ட கொடுக்கும்போது அவர்கள் வந்து இதை வந்து ஒரு ஹெல்த் அப்படின்னு உள்ளதை புரிஞ்சுக்கிறாங்களா அப்படின்னு உள்ளது வந்து மிக மிக முக்கியம். நீங்க ஆர்சிஎம் கொண்டு போய் கேட்கும்போது இதுல வந்து ஜாயின் பண்ணுங்க, பொருட்களை வாங்குங்க, நீங்க நிறைய பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணினீங்கன்னா நீங்க வந்து தோல்வியின் பாதையில நீங்க திரும்புறீங்க அப்படின்னு அர்த்தம். அதே நேரம் நீங்க வந்து ஆர்சிஎம் பொருட்களை கொடுக்கும்போது நீங்க வந்து இது வந்து நல்ல ஆரோக்கியத்திற்கான பொருட்கள், இது வந்து உங்களுக்கு வீட்டுல உள்ள எல்லாருக்கும் மிகவும் தேவையான பொருள் அப்படின்னு உள்ள நோக்கத்துல நீங்க இந்த பொருட்களை அறிமுகப்படுத்துறீங்கன்னா நீங்க வந்து இதுல வந்து வெற்றிக்கு நேராக நீங்க திரும்பி இருக்கீங்க அப்படின்னு உள்ளது நம்ம புரிந்து கொள்ளணும். இன்னைக்கு வந்து அநேகர் வந்து இந்த பிசினஸ்ல வந்து தோல்வி அடைவதற்கான காரணமே என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க வந்து இந்த பணம் சம்பாதிக்கிறது. இன்னைக்கு வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கை குறித்து தான் மக்களுக்கு வந்து ஒரு மிக தவறான கருத்து இருக்கிறது. அதனால வந்து இப்ப இந்த பொருட்களை குறித்து, டைரக்ட் மார்க்கெட்டிங் பொருட்களை குறித்து நான் சமீபத்தில் ஒரு ஃபேமிலியில அவங்கள்ட்ட பேசும்போது கூட அவங்க உங்க ஐடியில வேணா நாங்க வந்து பொருட்களை வாங்கிக்கிறோம், நாங்க ஐடியெல்லாம் நாங்க கிரியேட் பண்ணல, வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது
அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க இதுல வந்து ஐடி கிரியேட் பண்ணாலே ஆள் சேர்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆள் சேர்க்கிற ஒரு வியாபாரமா? இதுல எங்களால ஆளெல்லாம் சேர்க்க முடியாது. ஈவன் அந்த ப்ராடக்ட் அவங்களுக்கு பிடிச்சி வாங்கினாலும் கூட அவங்க மைண்ட்ல எந்த அளவுக்கு நம்ம நெட்வொர்க் மார்க்கெட்டிங் குறித்த தவறான எண்ணத்தை வந்து மக்கள் சேர்த்திருக்கிறாங்கன்னு சொன்னா, இதுல வந்து பொருட்களை வாங்கினாலே நம்ம அடுத்து வந்து ஆள் சேர்க்கணும் அப்படின்னு வந்து அவங்க நினைக்கிறாங்க. இல்லைன்னா இந்த பொருட்களை விற்கணும் அப்படின்னு உள்ள காரியத்தை அவங்க நினைக்கிறாங்க. அதனால நம்மளை தொந்தரவு பண்ணுவாங்க, ஆள் சேருங்க நம்மளை கம்பல் பண்ணுவாங்க, இல்லைன்னா வந்து பொருட்களை வில்லுங்க அப்படின்னு சொல்லி நம்மளை கம்பல் பண்ணுவாங்க அப்படின்னே பயந்து ஒரு சிலர் வந்து கன்சியூமர் ஆகுறதுக்கு ஐடி கூட கிரியேட் பண்ணி கன்சியூமர் ஆக மாட்டேன்றாங்க. அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் வந்து நெட்வொர்க்கை குறித்த ஒரு தவறான காரியத்தை பழைய நெட்வொர்க்குகள் வந்து விதைத்து வச்சிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஆர்சிஎம் அப்படின்னு உள்ளது வந்து ஹெல்த்தி ப்ராடக்ட் அப்படின்னு உள்ளதை யார் புரிந்து கொள்றாங்களோ அவங்க இந்த பிசினஸ்ல வந்து நிரந்தரமாக நிற்பாங்க. நம்ம பொருட்கள் எல்லாமே வந்து நல்ல ஒரு தரத்தோட, இது வந்து இப்ப நம்முடைய ரைஸ் பிராண்ட் ஆயில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 அவார்டு வாங்கியிருக்கிறாங்க, நேஷனல் அவார்ட்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க வந்து ஒரு 6 இன்டர்நேஷனல் சர்டிபிகேஷன்ஸ் உள்ள ஒரு ப்ராடக்ட். இது வந்து பேட்டன் ரைட்ஸ் வந்து உள்ள மெத்தட்ல வந்து இந்த ப்ராடக்டை வந்து மேனுஃபேக்சர் பண்றோம். நம்மளுடைய ஹரிச்சந்தினி ப்ராடக்ட்டுகளுக்கும் வந்து நிறைய யூனிவர்சிட்டிஸ் வந்து இதை அப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேஷன்ஸ், ஸ்டேட் கவர்மெண்ட் சர்டிஃபிகேஷன் எல்லாம் நம்ம வாங்கியிருக்கிறோம். அப்போ இவ்வளவு ஒரு தரம் சான்றிதழ்கள் பெற்ற ப்ராடக்ட் தான். ஒவ்வொரு ப்ராடக்டும் நம்ம வந்து அந்தந்த ப்ராடக்ட் வந்து ஒரு தரமுடையதாக தான் இருக்குது. நான் இன்னைக்கு வந்து நம்மளுடைய இந்த குட் ஷிப் குறித்து நான் பார்த்தேன். அந்த குட் ஷிப்பை நம்ம பார்க்கும்போதும் அதுல வந்து அவ்வளவு சர்டிஃபிகேஷன்ஸ் வந்து அவங்க ஹெச்எஸ்சிசி சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கிறாங்க, ஜிஎம்பி சர்டிஃபிகேட் வாங்குறாங்க. ஒவ்வொரு ப்ராடக்டும் நம்மளுடைய இந்த கிலாய் துளசி, நம்ம அலோவேரா ராஸ், அதோடைய இது எல்லாமே ஜிஎம்பி படி அந்த ஆயுர்வேதிக் நார்ம்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி எவ்ரிவேர் எந்த ப்ராடக்ட் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னாலும் அந்த ப்ராடக்டை வந்து எப்படி மேனுஃபேக்சர் பண்ணணும், அதுல என்னென்ன இன்கிரீடியன்ஸ் தான் இருக்கணும் அப்படின்ட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், இன்டர்நேஷனல் கம்பெனிஸ் வந்து ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்றாங்களோ அதை மாதிரி தான் நம்ம கம்பெனி வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்லயும் வந்து குவாலிட்டி மெயின்டைன் பண்றாங்க. சமீபத்துல வந்து நம்ம ஒரு வீடியோ கேரளாவில் வெளியான அந்த பிஸ்கெட்டுகளை குறித்த ஒரு வீடியோவை என்னுடைய ஒரு அசோசியேட் வந்து எனக்கு அனுப்பி கொடுத்து, இந்த பிஸ்கெட்ஸ் வந்து சாப்பிட்றது நல்லதில்லை அப்படின்னு சொல்றாங்களே, நம்ம பிஸ்கெட் வந்து எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அப்போ நான் அந்த வீடியோ ஃபுல்லாகவே நான் கேட்டபோது அவங்க அந்த பிஸ்கெட்டுகள் வந்து எப்படி மேனுஃபேக்சர் பண்ணப்படுது அப்படின்னு சொல்லும்போது அதில் வந்து நிறைய பேர் வந்து பாம் ஆயில் யூஸ் பண்றாங்க அப்படின்னு உள்ளது. பாம் ஆயில்ல வந்து 50% வந்து சேச்சுரேட்டட் ஃபேட் இருக்குது. ஸோ அதுல வந்து ஃபேட் இருக்குதெல்லாம் கெட்ட கொழுப்பு உள்ளதா இருக்குது. அது இல்லாம வந்து ஹைட்ரஜன் சேர்த்த வெஜிடபிள் ஆயில்ஸ் யூஸ் பண்றாங்க அந்த பிஸ்கெட் மேனுஃபேக்சரிங். எதற்காகன்னா அப்படி பண்ணும்போது ஹைட்ரஜேட்டட் வெஜிடபிள் ஆயில்ஸ் யூஸ் பண்ணும்போது அந்த பொருட்கள் திடமாகறதுக்கும் அது பயன்படுது. ரெண்டாவது நீண்ட நாள் கெட்டு போகாம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த மாதிரி ஆயில் வந்து பயன்படுத்துறாங்க அப்படின்னு உள்ளதும், அவங்க பிஸ்கெட்ல வந்து சேர்க்கிற இன்கிரீடியன்ஸ் வந்து மைதா அது மாதிரிப்பட்ட காரியம் சேர்க்கிறதும், இப்படி பல விஷயங்களை வந்து அதுல போட்டுட்டு இந்த பிஸ்கெட் சாப்பிட்றதுனால வந்து ஃபேட் வந்து எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்லாம் நிறைய காரியங்களை கொடுத்து பிஸ்கெட் சாப்பிடக்கூடாது அப்படி மாதிரி அவங்க வந்து அதுல முடிச்சிருந்தோம். அப்படி எப்பமாவது சாப்பிட்டா 1-2 பிஸ்கெட் சாப்பிடுங்க, பிஸ்கெட் சாப்பிட்றது வந்து அதுல கலோரி அதிகமா இருக்கு இதெல்லாம் கொடுத்து. அது பிறகு நம்ம பிஸ்கெட் பாக்கெட்டை போய் பார்த்தேன். நான் பார்க்கும்போது அதுல வந்து நம்ம பிஸ்கெட் வந்து மேனுஃபேக்சர் பண்றதுல வந்து பாம் ஆயிலும் யூஸ் பண்ணல, இது ஹைட்ரஜனேட்டட் வெஜிடபிள் ஆயில்ஸும் அவங்க யூஸ் பண்ணல. நம்ம ரைஸ் பிரான் ஆயில் யூஸ் பண்றோம், நம்ம வந்து ஹோல் வீட்ல பண்றோம். நம்ம இதுல வந்து புரோட்டீன் இருக்குது, அது மாதிரி டயட்ரி ஃபைபர் இருக்குது. இதுல வந்து ஃபேட் அண்ட் கொலஸ்ட்ரால் வந்து 0 கண்டென்ட் இருக்கு. சேச்சுரேட்டட் ஃபேட் வந்து அது வந்து 5.1% தான் இருக்குது. இந்த விஷயத்தெல்லாம் நான் கவனிச்சு பார்த்துட்டு நான் அப்புறம் அந்த அசோசியேட் பயோட்ட சொன்னேன், நம்ம இதே வீடியோவை நீங்க மக்களுக்கு காமிச்சிட்டு கூட நம்மளுடைய
பிஸ்கெட் வந்து இந்த மாதிரி இன்டர்நேஷனல் நார்ம்ஸ் ஃபாலோ பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணப்படுது அப்படின்னு உள்ளதை வந்து அவங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அவங்களுக்கு பதில் கொடுத்தேன். அப்போ அதுல இருந்து அவங்க வந்து பிஸ்கெட்டை விற்கிறதுல இதாக இருந்தாங்க. அப்போ இன்னைக்கு வந்து மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து அவங்க வந்து ஏதோ ஒரு கம்பெனி மேனுஃபேக்சர் பண்றாங்க. அவங்க யார் வாங்குறான்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு வந்து அந்த பொருள் வந்து டேஸ்டா இருக்கணும், அது நிறைய விற்கணும், அதை விற்கிறவங்களுக்கெல்லாம் லாபம் கிடைக்கணும். இப்படிப்பட்ட நோக்கங்கள் மட்டும்தான் ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங்ல அவங்க வந்து வச்சிருக்கிறாங்களே தவிர ப்ராடக்ட் வந்து ரொம்ப தரமா இருக்கணும், அது இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு உள்ள எந்த ஒரு நோக்கமும் இல்லாம இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வாங்குறவங்களை பற்றி அக்கறை கிடையாது. ஆனா நம்ம கம்பெனி அப்படி கிடையாது. நம்ம ஒரு ஃபேமிலி மாதிரி, ஃபேமிலியா ஆர்சிஎம் ஃபேமிலியில இருக்கிறோம். இங்க இருக்கிற எல்லா பொருட்களையும் சாப்பிட்றவங்க அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ். அதனால அவங்க யாருக்குமே எந்த கெடுதலும் வரக்கூடாது அப்படின்னு உள்ள ஒரு பெரிய நோக்கத்துல தான் நம்ம ப்ராடக்ட்டுகள் வந்து மேனுஃபேக்சர் பண்ணப்படுது. அதனால நம்ம பொருட்களை வந்து இப்படி உற்பத்தி பண்ணி கொடுக்குற நம்ம டிசிஜி அவங்களுக்கும் நம்ம வந்து ரொம்ப நன்றி கடன் செலுத்துறவங்களா நம்ம இருக்கணும். அடுத்து வந்து நம்ம இன்னைக்கு ஒரு சில ப்ராடக்ட்களை குறித்து நம்ம பார்க்க போறோம். அதில் மிக முக்கியமாக நம்ம லாஸ்ட் டைம் வந்து கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் கொஞ்சம் பார்த்தோம். அதனால இந்த தடவை நான் வந்து ஸ்ட்ரைட்டா வந்து அந்த நியூட்ரிசார்ஜ் ப்ராடக்ட்ல இருந்து நான் சில ப்ராடக்ட்களை குறித்து உங்களோட பேசுறேன். இது வந்து நியூட்ரிசார்ஜ் வந்து நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு பொருளா இருக்குது. பொதுவாக நம்மளுடைய உடம்புக்கு வந்து 7 விதமான ஊட்டச்சத்துக்கள் நமக்கு தேவைப்படுது. அதுல வந்து தண்ணீர், கார்போஹைட்ரேட்டு, கொழுப்பு, புரோட்டீன், வைட்டமின்கள், மினரல்கள், நார்ச்சத்து, இந்த 7 பொருட்கள்ல நமக்கு நார்மலா நம்ம சாப்பிட்றதுல இருந்து நமக்கு வந்து தேவையான வாட்டர் கிடைக்குது, கார்போஹைட்ரேட் கிடைக்குது, கொழுப்பு கிடைக்குது. கொழுப்பு வந்து நம்ம பயன்படுத்துற எண்ணெய்கள்ல இருந்து கிடைக்குது. ஆனா அந்த கொழுப்பு நல்ல கொழுப்பா எல்லா எண்ணெய்களும் நமக்கு தரது கிடையாது. அதுல கெட்ட கொழுப்புகளும் உள்ள நிறைய ஆயில்கள் வந்து நமக்கு கெட்ட கொழுப்பை தருது. சில ஆயில்ஸ் எல்லாம் வந்து ரீஹீட் பண்ணியாச்சுன்னா அது வந்து அதோடைய மரபணு எல்லாம் மாற்றப்படுகிறது. அது வந்து நம்முடைய செல்களை டேமேஜ் பண்ணும்போது அது கேன்சர் செல் வர்றதுக்கும் காரணமா இருக்குது. ஆனா மற்றபடி பொதுவாக கொழுப்பு நமக்கு கிடைக்கும். ஆனா புரோட்டீன், விட்டமின்கள், மினரல்ஸ், டயட்ரி ஃபைபர், இந்த 4ம் வந்து நமக்கு வந்து குறைவு ஏற்படும். அதுதான் பிவிஎம்எஃப் அப்படின்னு சொல்லுவோம், புரோட்டீன், விட்டமின், மினரல்ஸ் அண்ட் ஃபைபர். இந்த பிவிஎம்எஃப் குறைவு நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சா அது வந்து என்னென்ன, அது எப்படி வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம்னா, ஒரு இளமையிலேயே ஒரு வயதான தோற்றத்தை, சிலருக்கு வந்து வயசுக்கு வயசு கம்மியா இருக்கும், ஆனா அவங்களுடைய முக தோற்றங்கள் பார்த்தாச்சுன்னா ரொம்ப வயசானவங்க மாதிரி காமிக்கும். அவங்க தோல் எல்லாம் சுருங்கி போய் காணப்படும். ஆனா சிலரை பார்த்தோம்னா அவங்க வயசு அதிகமா இருக்கும், ஆனா அவங்க வந்து இளமையா இருப்பாங்க. அது காரணம் வந்து அவங்களுக்கு அந்த பிவிஎம்எஃப் நல்லா கிடைச்சதுன்னா, புரோட்டீன், விட்டமின், மினரல்ஸ், ஃபைபர், மெயினா புரோட்டீன் நல்லா கிடைச்சுன்னா அவங்க ஸ்கின் எல்லாம் வந்து ஒரு இளமை தோற்றமுடையவளா இருப்பாங்க. அதுவும் இல்லாம அடிக்கடி வந்து சிலருக்கு தலை சுத்து வரும், அனைவருக்கு வந்து கண் மங்கலாயிட்டு போயிட்டு இருக்கும், சிலருக்கு வந்து இருமல், சளி இதெல்லாம் வந்து அடிக்கடி பிடிக்கும். இதெல்லாம் நமக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா இந்த பிவிஎம்எஃப்லோட குறைபாடுகள் என்று சொல்லி பார்க்கலாம். சிலர் எப்போ பார்த்தாலும் எனக்கு டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு படுத்து இருப்பாங்க. சிலருக்கு வந்து சின்ன ஒரு கிளைமேட் சேஞ்ச் வந்தாலே உடனே அவங்களுக்கு சளி, ஜுரம் எல்லாம் வந்துடும். சிலருக்கு வந்து கண் வந்து பார்வை மங்கிட்டே வரும். இதெல்லாம் இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா நமக்கு வந்து புரோட்டீன், விட்டமின், மினரல்ஸ், ஃபைபர்ல வந்து குறைபாடுகள் இருக்குது அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ளணும். இப்போ நம்முடைய செல்கள் பொறுத்த வரைக்கும் நம்முடைய உடல் ஆரோக்கியம் அப்படின்னா நம்முடைய செல்களுடைய ஆரோக்கியம் தான் நம்முடைய உடல்களுடைய ஆரோக்கியம். அதை வந்து பொதுவாக நம்ம எல்லாருக்குமே அது புரிதல் இருக்கணும். பொதுவா வந்து மக்கள் வந்து ஆகாரங்களை எப்படி சாப்பிட்றாங்க அப்படின்னா, ஒரு சிலர் வந்து வயிறு பசி அடங்கிறதுக்காக சாப்பிட்றாங்க. அவங்களுக்கு வந்து சிலர் உணவுல கூட ரொம்ப முக்கியத்துவம் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ரொம்ப எல்லாமே அப்படி பேலன்ஸ்டு ஃபுட்டா இருக்கணும் அப்படியும் பார்க்க மாட்டாங்க. சுவைக்கு கூட அப்படி முக்கியம். அவங்களுக்கு வந்து வயிறு பசிக்குது, அதுக்கு ஏதாவது ஒண்ணு உள்ள அனுப்பி நம்ம அந்த பசி அடக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ருசிக்காக சாப்பிடுவாங்க. அவங்க வந்து பசிக்காவிட்டாலும்
ருசிக்காக வேண்டி என்ன பண்ணுவாங்கன்னா, பொருட்களை பார்த்த உடனே எங்கேயாவது ரோட்ல போயிட்டே இருப்பாங்க. அங்க வந்து நல்ல பக்கோடா போடுறதோ வேற ஏதாவது வடை பஜ்ஜி போடுற அந்த ஸ்மெல் அடிச்சாலே உடனே வந்து அவங்களுக்கு வந்து அப்பதான் சாப்பிட்டு இருப்பாங்க. அதனால உடனே வந்து ஒரு பஜ்ஜி சாப்பிடுவோம், ஒரு வடை சாப்பிடுவோம், இல்லைன்னா ஒரு பக்கோடா சாப்பிடுவோம். இப்படி வந்து அந்த மனத்தினால இழுக்கப்பட்டு அவங்க பசிக்காம இருந்தாலும் ருசிக்காக வேண்டி சாப்பிட ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி சிலர் வந்து சிக்கன் மட்டன் இதெல்லாம் கடைகளை நீங்க பாத்தீங்கன்னா முன்னாடி எல்லாம் உள்ளாடிய வச்சு சமையல் பண்ணுவாங்க. இப்ப வெளியில வச்சு சமையல் பண்றாங்க. ஏன்னா ரோட்ல போறவனுடைய கண்ணை அப்படி சிமிட்டி இழுத்து அந்த ஸ்மெல்ல அவனை இழுக்க வச்சு அவனுக்கு தேவையில்லாட்டாலும் அதை சாப்பிட வைக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு உலகத்துல நடந்துட்டே இருக்குது. அப்ப நிறைய பேர் வந்து அவங்க வந்து பசிக்காமலேயே அவங்க புசிக்க ஆரம்பிப்பாங்க. ஆக்சுவலா வந்து பசி வராம நம்ம வந்து புசிக்க கூடாது. நம்ம சிலர்லாம் டைம் பார்த்து சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. மார்னிங்கா 8 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட், இல்லைன்னா 9 மணிக்கு இது, மதியானம் 12ல இருந்து 1 மணிக்குள்ளாடி நம்ம சாப்பாடு, சாயங்காலம் வந்து 4 மணிக்கு டீ ஸ்நாக்ஸு, அடுத்து 8 மணிக்கு 9 மணிக்கு நமக்கு சாப்பாடு. இப்படி ஒரு டைம் பார்த்து டைம் ஆயிடுச்சு சாப்பிடுவோம், டைம் ஆயிடுச்சு சாப்பிடுவோம் அப்படின்னு அவங்க சாப்பிடுவாங்க. அவங்க வந்து என்ன எதை பார்க்கறது இல்லைன்னா வயிறு வந்து என்ன சிம்டம் கொடுக்குது, பசி எடுத்திருக்குதா, சாப்பிட்ட ஆகாரம் ஜீரணம் ஆகிருக்குதா, இதெல்லாத்தையும் அவங்க கவனிக்கிறதே கிடையாது. அப்போ ஆனா ஒரு நல்ல அறிவான ஒரு மனிதர் வந்து எப்படி சாப்பிடுவார் அப்படின்னா, அவர் வந்து இந்த உடம்புடைய பேசிக் இது வந்து நம்மளுடைய செல்கள், நம்ம உடம்பு வந்து ஒரு 100 லட்சம் கோடி செல்களால ஆனது. அப்ப இந்த செல் வந்து தான் நம்முடைய பேசிக் யூனிட். அப்ப இந்த செல்லுக்கு வந்து என்ன தேவையோ அது வந்து நம்ம இருதயமா இருக்கட்டும், நம்முடைய நுரையீரலா இருக்கட்டும், நம்முடைய தோல், மூளை, எலும்பு எல்லாமே செல்களால் ஆனதுதான். செல்கள் வந்து ஆரோக்கியமா இருந்தால் உடல் ஆரோக்கியமா இருக்கும். செல்கள்ல ஆரோக்கியத்திற்கு ஒரு அழுத்தமான செல்கள் நமக்கு வந்து ஒரு செல்களுக்கு மேல ஒரு ப்ரெஷர் கொடுத்தாலோ செயலிழந்த செல்கள் என்றால் உடலுக்கு வந்து வியாதி வந்துடும். வியாதி வரணும்னா நம்மளுடைய செல்கள் பாதிக்கப்படும் போதுதான் நமக்கு வந்து உடம்பு வந்து கெட்டு போறது. அப்ப நம்ம வந்து என்ன பண்ணணும்னா இந்த செல்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து கொடுத்து செல்கள் ஆரோக்கியமா இருக்கணும். இப்ப செல்களுடைய வெளி சவுகளும் அந்த ஏற்பிகளும் அப்படின்னு பார்க்கும்போது இயற்கையான கொழுப்புகளாலும், கொழுப்பு அமிலம், சர்க்கரைகளாலும், அதாவது கார்போஹைட்ரேட்டுகள், புரோத பொருட்கள், அமினோ அமிலம் மற்றும் இரத்த கொழுப்புகளாலும் உண்டானதாகும். ஸோ இதெல்லாம் தான் நம்முடைய செல்களுடைய அவுட்டர் மெம்பரைன் அப்படின்னு சொல்லுது. செல்கள் சரியாக வேலை செய்வதற்கு தேவையானவைகள் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு விட்டமின்கள் வேணும், தாது பொருட்கள் வேணும், அதுக்கு வந்து சுவடு தாது பொருட்கள் அப்படின்னு அது தேவை. அடுத்து உயிர் வெளியேற்ற எதிர்ப்பிகள், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், இது வந்து நமக்கு தேவை. இதெல்லாம் நமக்கு நல்லா கிடைச்சதுன்னா நம்முடைய செல்கள் வந்து ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். செல்கள் ஆரோக்கியமா இருந்தா நம்ம வந்து ஆரோக்கியம். அப்போ நம்ம உடம்பு அப்படின்னு சொல்றது வந்து செல்களால் ஆனது தசைகள், தசைகளால் ஆனது வந்து உறுப்புகள், உறுப்புகளால் ஆனது வந்து பாடி. அப்ப வந்து நமக்கு வந்து எது பேசிக் யூனிட்னு பார்க்கும்போது நம்முடைய செல். அப்ப அந்த செல்லுக்கு தேவையான உணவு கிடைக்கிறதா? ஒருவேளை ருசி இல்லாவிட்டா மனுஷன் சாப்பிட மாட்டான். அதனாலதான் கடவுள் வந்து அவனுக்கு என்ன செய்திருக்கிறாரு, ருசியை கொடுத்திருக்கிறார். அதே மாதிரி பசிக்காவிட்டாலும் மனுஷன் சாப்பிடாமலே இருந்துருவான். அதனால இயற்கையாகவே கடவுள் நம்ம உடம்புல வந்து பசியை வச்சிருக்கிறார், ருசியை வச்சிருக்கிறார். இப்ப நமக்கு வந்து அறிவையும் கொடுத்திருக்கிறார். இந்த அறிவின் அடிப்படையில நம்ம என்ன செய்யணும்னா நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா பொருட்களையும் நம்ம சாப்பிடணும். கடவுள் நமக்கு சாப்பிட்றதுக்கான பொருட்களை எதுல வச்சிருக்கிறார், காய்கறிகள்ல வச்சிருக்கிறார். முதல்ல மண்ணுக்கு அடியில விளையக்கூடிய கிழங்கு வகைகள்ல நம்முடைய சத்துகள் இருக்கிறது. மண்ணில் விளையக்கூடிய இந்த நெல், பயிர், இந்த மாதிரி நமக்கு கிடைக்கக்கூடிய மண்ணில் விளையக்கூடிய பொருட்கள். அதுபோல அதுல இருந்து வரக்கூடிய பல காய்கறிகள், பழங்கள், அதுல இருக்கிற நட்ஸுகள், இதெல்லாத்தையும் வச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து ஏராளமான காய்கறிகள் இருக்கிறது, பல வகைகள் இருக்கிறது, நமக்கு நட்ஸுகள் இருக்கிறது, கிழங்கு வகைகள் இருக்கிறது. இது எல்லாவற்றிலையும் விட்டமின்கள், மினரல்ஸ்கள் வந்து நமக்கு தேவையான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாமே கடவுள் வந்து வைத்திருக்கிறார். ஆனா மனிதர்கள் என்ன செய்யறது இல்லைன்னா எல்லா பொருட்களையும் அவங்க என்ன பண்றது கிடையாது, எடுத்து சாப்பிட்றது கிடையாது. எல்லா பொருட்களையும் அவங்க சாப்பிடாம அவங்க என்ன பண்றோம்னா நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட உணவுகளை தான்
திரும்ப திரும்ப சாப்பிட்டு கொண்டே இருப்பாங்க. நெல்ல அரிசி சோறு வச்சு அதுக்கு ஏதாவது ஒரு குழம்பு வச்சு 1-2 பொரியல் வச்சு அவ்வளவுதான் சாப்பிட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க வந்து அப்படி குறிப்பிட்ட உணவுகளை சாப்பிடுறதுனால அவங்க பல வகைகள் அதிகம் சேர்க்கிறது கிடையாது. அவங்க அதிகமான நட்ஸுகள் எடுத்து சாப்பிடுறது கிடையாது. இப்ப பாதாம் பருப்பு இந்த மாதிரிப்பட்டதெல்லாம் நமக்கு நல்ல ஒமேகா 3 எல்லாம் கிடைக்கும். ஆனா வந்து அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, அதெல்லாம் மக்கள் நிறைய பேர் சாப்பிடுறது கிடையாது. அப்போ நம்ம வந்து டேட்ஸ் சாப்பிடும்போது அதுல வந்து நமக்கு இரும்பு சத்து இருக்குது, கால்சியம் இருக்குது. ஆனா இதெல்லாம் வந்து ரெகுலரா வந்து நிறைய பேர் வந்து சாப்பிடாததுனால அவங்களுக்கு வந்து டிஃபிஷியன்சி வருது. உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு 90க்கு அதிகமான ஊட்டச்சத்துகள் தேவை. நமக்கு வந்து 60 தாது பொருட்கள் தேவை, ஒரு 16 விட்டமின்கள் தேவை, ஒரு 3 அமினோ ஆசிட்ஸ் தேவை, 12 அமினோ அமிலம் தேவை, ஒரு ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து 3 தேவை. இந்த இவ்வளவு பொருட்களும் நமக்கு கிடைக்குமானா, இந்த ஊட்டச்சத்துக்கள்லாம் கிடைக்குமானா, என்ன சொல்றாங்கன்னா ஒரு 900க்கு அதிகமான வியாதிகளை வந்து நம்மளால என்ன செய்ய முடியும், மேற்கொள்ள முடியும். அப்போ நமக்கு வரக்கூடிய வியாதிகள் எல்லாம் நீக்கணும்னா இந்த மாதிரிப்பட்ட 60 மினரல்ஸ் நமக்கு கிடைக்கணும், விட்டமின்கள் கிடைக்கணும். ஸோ இதுக்கு தான் வந்து நம்ம வந்து இந்த நியூட்ரிசார்ஜ் பொருட்களை வந்து நம்ம அதிகமாக பயன்படுத்த வேண்டியது அவசியமா இருக்குது. நீங்க பாத்தீங்கன்னா இந்த பிவிஎம்எஃப் குறை வரும்போது என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு வந்து ஒரு இதய நோய்க்குடைய அபாயங்கள் வருது, நீரிழிவு நோய் வருது, நம்முடைய தோற்றம் நம்ம வந்து அதிகமாக எடை போடுகிறதுனால நமக்கு கொழுப்பு வைரஸ் சுத்தி அதிகமாகிறதுனால நம்ம வந்து ஒரு வசீகரமற்ற தன்மை, அந்த உடல் அமைப்பே வந்து பார்க்கறதுக்கு ஒரு முடியாத மாதிரி அவங்க மாற்றப்படுகிறத நம்ம பார்க்க முடியும். ஆனா நமக்கு வந்து நல்ல பொருட்கள் நமக்கு கிடைக்கும் போது நமக்கு வந்து என்ன ஆகுதுன்னா வளர்சிதை கோளாறுல இருந்து நம்ம பாதுகாக்கப்படுகிறோம். நல்ல தோற்றத்துல வந்து நல்ல வசீகரமும் பொலிவும் நமக்கு என்ன செய்யும், கூடும். இதய நோய்கள் மற்றும் நீரிழிவு நோய்களை என்ன செய்யும், தவிர்க்கிறதுக்கு நமக்கு வந்து உதவி செய்யும். ஸோ இந்த பிவிஎம்எஃப் வந்து நமக்கு ரெகுலரா நமக்கு கிடைக்கும் போது இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு நடக்கும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நம்ம நியூட்ரிசார்ஜ் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம உணவுல நமக்கு கிடைக்கக்கூடிய தேவையான டிஃபிஷியன்சி ஏற்படக்கூடிய புரோட்டீன், விட்டமின், மினரல்ஸ், ஃபைபரை வந்து நமக்கு தரதுதான் நம்முடைய நியூட்ரிசார்ஜ் ப்ராடக்ட்டுகள் அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ளணும். அப்போ பிவி பி என்று சொல்றது வந்து புரோட்டீனை சொல்லுது. புரோட்டீன் நார்மலா நம்ம சாப்பிட்ற ஆகாரங்கள்ல கூட மீன்கள், பருப்பு வகைகள், நம்முடைய என்வி சாப்பிட்றவங்க வந்து கறி வகைகள் இதெல்லாம் சாப்பிடும்போது அவங்களுக்கு முட்டை இதுல இருந்தெல்லாம் புரோட்டீன் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். ஆனா ஒரு மனுஷன் சாப்பிட்ற ஆகாரத்துல இருந்து மேக்சிமம் அவங்களுக்கு வந்து ஒரு 20-25 கிராம் புரோட்டீன் வந்து ஒரு நாளைக்கு அவங்களுக்கு கிடைக்கலாம். ஆனா ஒரு ஆளுக்கு வந்து எவ்வளவு புரோட்டீன் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது அவங்களுக்கு வெயிட் எவ்வளவு இருக்குதோ, இப்ப 60 கிலோ வெயிட் இருக்கிறவங்களுக்கு 60 கிராம் புரோட்டீன் வந்து நமக்கு தேவை. அப்ப இந்த புரோட்டீன் டிஃபிஷியன்சியை நமக்கு போக்குறது தான் நமக்கு வந்து புரோட்டீன் ப்ராடக்ட்களை வந்து நமக்கு வந்து கம்பெனி வாங்கி சாப்பிடுறதுக்கு நமக்கு சொல்றாங்க. இந்த நியூட்ரிசார்ஜ் ப்ராடக்ட்கள் வந்து நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஆரோக்கியத்திற்கு முக்கியம். அந்த புரோட்டீன் அப்படின்னு சொல்றது வந்து நம்முடைய தலை மயிர் விழுகிறதுல இருந்து காலில் இருக்கிற நகத்துல வந்து கோடு கோடா நமக்கு வர்றது வரைக்கும் அது வந்து அதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு நம்முடைய முடியிலேருந்து நகம் வரைக்கும் உள்ள எல்லா ஆர்கனுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து நம்முடைய புரோட்டீன் ப்ராடக்ட்கள். புரோட்டீன் ப்ராடக்ட் வந்து நமக்கு வந்து போனுக்கு ரொம்ப முக்கியம், மசிலுக்கு முக்கியம், நம்முடைய இம்யூனிட்டி நோய் எதிர்ப்பு சக்திக்கு முக்கியம், நம்முடைய உடல் அழகான தோற்றத்திற்கு, தோலுடைய கலருக்கு அது ரொம்ப முக்கியம். அப்போ எவ்வளவு முக்கியமான பாருங்க, நம்மள இதய நோய் வராம நம்மளை பாதுகாக்கிறதுக்கு வந்து புரோட்டீன் உதவி செய்து, நம்முடைய வயிற்றுல வந்து நல்ல டைஜஷன் சிஸ்டம், ஒரு மலச்சிக்கல்லாம் இல்லாதபடிக்கு நல்ல அந்த இது பொருட்கள் நம்ம சாப்பிட்ற ஆகாரங்கள் வந்து அது பிரேக் ஆகி நம்ம வந்து நல்ல டைஜஷன் ஆகுறதுக்கு அமினோ ஆசிட்ஸ் கொடுக்கக்கூடியது, அதுக்கு நமக்கு புரோட்டீன் தேவை. பிளட் சர்க்குலேஷனுக்கு வந்து புரோட்டீன் தேவையா இருக்குது. ஹார்ட்ல வந்து பிளாக் இல்லாதபடி பாதுகாக்கிறதுக்கு தேவையா இருக்குது. அப்போ புரோட்டீன் வந்து வெரி வெரி எசென்சியல் ப்ராடக்ட். இப்போ வந்து நம்ம எல்லாருமே வந்து புரோட்டீனை வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணணும், புரோட்டீனை வந்து அதிகமாக வந்து நம்ம ப்ரொமோட் பண்ணணும், நம்ம மற்றவங்களுக்கும் அதை கொண்டு போய் சேர்க்கணும்.
வயசானவங்க வந்து லைட்டா விழுந்த உடனே அவங்களுடைய எலும்பு வந்து மெலிவா இருக்கனால, வெயிட் இல்லாததுனால டக்குன்னு எலும்பு உடைஞ்சிரும். எலும்புல வந்து கிராக் விட்டுரும். இதெல்லாம் வர காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு புரோட்டீன் டிஃபிஷியன்சி அதுக்கு காரணமா இருக்குது. அது மாதிரி வயதாக ஆக வந்து நம்முடைய முடிகள் எல்லாம் கீழே விழுந்து போறதுக்கு காரணமும் புரோட்டீன் டிஃபிஷியன்சி காரணமா இருக்கு. அது மாதிரி முகத்துல வந்து தோல் எல்லாம் வந்து சுருங்கி போறதற்கும் நம்முடைய அழகான தோற்றம் அடைகிறதுக்கும் காரணம் வந்து டிஃபிஷியன்சி ஆஃப் புரோட்டீன் தான். அப்ப இந்த புரோட்டீன் வந்து எல்லாருமே வந்து கட்டாயமாக பயன்படுத்தணும். இதை வந்து நம்ம பயன்படுத்துறது மட்டும் இல்ல, நம்ம நேசிக்கிற மக்களுக்கும் நம்ம வந்து கொண்டு போய் சேர்க்கிறதா நம்ம காணப்படணும். ஸோ புரோட்டீன் வந்து அவ்வளவு எசென்சியல் விஷயமா இருக்குது. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய ப்ராடக்ட்ல வந்து இது வந்து கிட்ஸுக்கான ப்ராடக்ட் நம்ம பார்க்கும்போது ஒரு 99 வகையான ஊட்டச்சத்துகள் நிறைந்த பானம். இது சின்ன பிள்ளைகளுக்கு வந்து நம்ம 13 வயசு வரைக்கும் உள்ள பிள்ளைகளுக்கு வந்து இதை நம்ம கொடுக்கணும். 2 வயசுக்கு மேல கொடுக்கலாம். இது வந்து ஒரு மூளை செயல்திறனை மேம்படுத்தும், நல்ல ஞாபக சக்தியை சீராக்கும், உடல் வளர்ச்சியை வந்து சீராக்கும். அப்போ வந்து எத்தனை காரியத்துக்கு இது பயன்படுத்தி பாருங்க. மூளையை மேம்படுத்துகிறது, ஞாபக சக்தி இருக்காது, நம்ம உடல் வளர்ச்சியை கொடுக்குது, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. நல்ல பிள்ளைகளுக்கு வந்து நல்ல வெயிட் இல்லை, நல்லா சாப்பிட மாட்டேன்றான், அடிக்கடி நோய் வருது பிள்ளைகளுக்கு வந்து இவங்களுக்கு கிட்ஸ் கொடுத்தோம்னா நமக்கு வந்து இந்த பிள்ளைகளை வந்து அடிக்கடி வந்து ஆஸ்பத்திரிகளுக்கு கொண்டு போறது தவிர்க்கப்படும். நிறைய பிள்ளைகள் வந்து பெற்றோர்கள் வந்து சின்ன வயசுல அதிகமாக அந்த பிள்ளைகளை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனா சின்ன சின்ன தொற்று வியாதிகள் அவங்களுக்கு உடனே பிடிச்சிருது, சளி பிடிச்சது. அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா அவங்களுடைய புரோட்டீன் அவங்களுக்கு வந்து கம்மியா இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி அவங்க வாழ் கம்மியா இருக்கிறது. இது எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியமானது வந்து கிட்ஸ். அந்த கிட்ஸை வந்து நம்ம ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணி கொடுக்கணும். அதே மாதிரி நமக்கு பெண்களுக்கு வந்து 53 வகையான தாவர ஊட்டச்சத்து செறிந்த ப்ராடக்ட், அதாவது ஸ்ட்ராபெரி ப்ராடக்ட்டும் அவங்களுக்கு வந்து அதுக்கான கேப்சூல்ஸும் உமன் நியூட்ரிசார்ஜ் உமனும் நமக்கு இருக்குது. இதை வந்து நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு பெண்களுக்கும் நம்ம வீட்டில் உள்ள பெண்களுக்கும் நம்ம இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணி கொடுக்கணும். நம்மளுடைய மற்ற நம்ம தெரிஞ்சவங்களுக்கும் இதை ரெக்கமெண்ட் பண்ணி கொடுக்கணும். இதுல வந்து மலட்டு தன்மையை நீக்கி கருத்தரிப்புக்கு அது என்ன செய்யுது, துணை புரிகிறது. சருமத்தை பளிச்சிட செய்யக்கூடியதா இருக்குது. அதாவது இந்த பெண்கள் இதை ரெகுலரா யூஸ் பண்ணும்போது அவங்களுடைய ஸ்கின் கலரை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அவங்களுக்கு வந்து அந்த இளமை தோற்றத்தை அது வந்து தங்க வச்சுக்கும். அடிக்கடி ஏற்படுகிற பலவீனங்கள், மன இறுக்கம், மனசுல வந்து மனக்குழப்பங்கள் குறையும். மாதவிடாய் உபாதைகள் இருந்து என்ன செய்யும், விடுதலை தரும். அந்த மந்த்லி பீரியட் டைம்ல அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையில இருந்து அவங்களுக்கு வந்து விடுதலை கொடுக்கறது தான் நம்மளுடைய இது வந்து ஒரு நல்ல வரப்பிரசாதமான ஒரு ப்ராடக்ட். 14 வயதுக்கு மேலான எல்லா பெண்களுக்கும் ஒரு மாத்திரையோட நம்ம வந்து இப்ப வந்து முன்னாடி வந்து இது பாட்டில்ல வந்துட்டு இருந்தது. இப்ப வந்து நமக்கு சேச்சஸ்லயே வருது. ஒரு சேச்சஸ் எடுத்து நம்ம கொடுத்தா 20 கிராம் அதுல கிடைக்கும். இதை வந்து நம்ம ஒவ்வொரு பெண்களுக்கும் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணி கொடுக்கணும். இது அற்புதமான வேலையை அவங்களுடைய உடம்புல, உடல் ஆரோக்கியத்துல அது செய்யக்கூடியதாட்டு காணப்படுது. அதே மாதிரி நமக்கு வந்து என்ன இருக்குன்னா கிளைசம் ப்ராடக்ட் இருக்கு, கிளைசம் ப்ராடக்டும் இருக்கு, அதுக்கான கேப்சூல்ஸ் இருக்கு. இது வந்து ஆரம்ப நிலை நீரிழிவு நோயிலிருந்து இது வந்து பாதுகாக்கக்கூடியதா இருக்குது. சோயா புரதம், லவங்கச்சாறு, காபி பவுடர், கர்சினியா கம்போடியா, உணவு நார்ச்சத்து, பாகற்காய், சிறுகுறிஞ்சி, சீந்தில்கொடி, திப்பிலி, இஞ்சி, அதிமதுரம், வேங்கை மரம், நெல்லிக்கனி, நாவற்பழம் போன்றவை அடங்கிய மாத்திரை மற்றும் பானம். ஸோ இது வந்து இதெல்லாம் அடங்கினது தான் நம்மளுடைய அந்த கேப்சூல். இதை வந்து என்ன பண்ணோம்னா தினமும் ஒரு கேப்சூல் எடுத்து நம்ம அதை வந்து அப்படியே விழுங்கிடக்கூடாது. அதை வாயில போட்டு மென்று சாப்பிடணும். காலையில வெறும் வயிற்றுல மென்றும் போது அது ஒரு 15 to 20 நிமிஷம் ஆகும். அது கரைந்து அதோடைய சாறு வந்து நம்ம உடம்புக்குள்ள போகும். அதுக்கு பின்னாடி வந்து நம்ம அந்த டைம்ல வாக்கிங் கூட நம்ம போயிட்டு வரலாம். வந்துட்டு ஒரு அந்த கிளைசம் பவுடரை வந்து நம்ம வெது வெதுப்பான கொழுப்பு இல்லாத பால்ல கலக்கி நம்ம வந்து சாப்பிடலாம். அதுக்கு ஸ்வீட்னர் வேணா தனியாக கொடுத்துருப்பாங்க, அதை ஆட் பண்ணிக்கலாம். அந்த வெஜிடபிள்ஸ்
ஸ்வீட்னரை அதை ஆட் பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கலாம். அப்போ காலையில டிஃபன் கூட நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். இது வந்து ரெகுலரா அவங்க யூஸ் பண்ணிட்டு வந்தாங்கன்னா அந்த ஆரம்ப நிலை அந்த சுகர் அதிகமா இருக்கிறவங்க அது கண்ட்ரோலுக்குள்ள வர்றதுக்கான ஒரு அருமையான ஒரு ப்ராடக்ட் இது. ஆனா இந்த ப்ராடக்டை சிலர் வந்து ரொம்ப அதிகமான சுகர் இருந்து கண் மங்கி போனவங்க கூட இந்த ப்ராடக்ட் எடுத்த பின்னாடி அவங்களுக்கு கண் மங்கல் நீங்கி பார்வை கிடைத்ததும், அவங்க நிறைய அதிகமான சுகர் லெவல் இருந்தவங்க சுகர் லெவல் கண்ட்ரோல் ஆகி கீழே வந்ததும் அவங்க அனுபவத்துல சொல்றாங்க. ஆனா வந்து நம்ம கம்பெனி வந்து 140 200 வரைக்கும் சுகர் லெவல் இருக்கக்கூடியவங்களுக்கு அதை வந்து ஆரம்ப நிலை சுகர் இருக்கக்கூடியவங்களுக்கு தான் இதை வந்து ரெக்கமெண்ட் பண்றாங்க. நம்ம வந்து கம்பெனி ரெக்கமெண்ட் பண்றத மக்களுக்கு சொல்லி நம்ம கொடுக்கணும். இதை யூஸ் பண்ணும்போது நிறைய சுகர் பேஷண்ட்டை நம்ம காப்பாத்துறதா இருக்கும். ஸோ நியூட்ரிசார்ஜ் ப்ராடக்ட் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து ஒவ்வொரு பொருட்களை குறித்தும் நமக்கு தனித்த முறையில் இந்த ஒவ்வொரு பொருளையுமே நீங்க வந்து ஒரு 1 hour பேசக்கூடிய பொருட்கள், அதுல என்னென்ன இன்கிரீடியன்ஸ் இருக்குது, அது எப்படியெல்லாம் வேலை செய்யுது அப்படின்றதெல்லாம் அது நமக்கு தனியாக இப்போ வந்து நான் உங்களுக்கு கவர் அப் பண்றது வந்து அப்படி ஒவ்வொரு பொருட்களையும் நிறைய என்ன இன்கிரீடியன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்து சொல்லலை. அது வந்து தேவைப்படுறவருக்கு நம்ம சொல்லும்போது கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த பொருட்களை குறித்து ஏற்கனவே நமக்கு பேசப்பட்ட காரியங்கள் வந்து நம்ம வீடியோவில் நம்ம அல்டிமேட் RCM அல்டிமேட் தமிழ்நாடுல வந்து நம்ம வீடியோவில் நமக்கு இருக்கும். அதை நீங்க வந்து ஒவ்வொருத்தருக்கும் அதை காமிக்கலாம். வியாபாரம் பண்றதுக்கு முன்னாடி அந்த வீடியோவை பார்க்கலாம். நீங்களே இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராடக்டை வந்து அதிகமாக பயன்படுத்த விரும்புறீங்கன்னா இன்னும் நீங்க அதிகமாக தெரிஞ்சுக்கலாம். ஆனா வந்து ஒரு ஓவரால் ஒரு நாலேஜ் நமக்கு வந்து எல்லா ப்ராடக்டை பற்றும் இருக்கணும் அப்படின்னு உள்ள நோக்கத்துல தான் நான் உங்களுக்கு இதை பேசிட்டு இருக்கிறேன். அப்ப நீங்க வந்து நியூட்ரிசார்ஜ் ப்ராடக்ட்ல வந்து ஸ்லிம் அண்ட் ஃபிட் அதிகபட்ச கொழுப்பு மற்றும் எடை குறையும். அது ஒரு ஸ்லிம் அண்ட் ஃபிட் வந்து ஒரு 90 நாட்கள்ல உங்க வயிற்றளவுல ஒரு 4 அங்குலம் குறையும். எடை வந்து ஒரு 7.5 கிலோ குறையும். இந்த நியூட்ரிசார்ஜ் இதை சாப்பிடுறது வந்து நைட்டு வந்து நம்ம இதை எடுக்கணும். நைட்டு வந்து 6 மணிக்கு மேலே எதையும் சாப்பிடாம நம்ம ஒரு 8 மணிக்கு போல இதை வந்து கொழுப்பில்லாத பாலில் நம்ம வெதுவெதுப்பான பாலில் நம்ம எடுத்துக்கலாம். இதை எடுக்கிற நாட்களில் வந்து மார்னிங் வந்து நம்ம ப்ரோடைட் ஆண்களாக இருந்தால், பெண்களாக இருந்தால் ஸ்ட்ராபெரி அதை வந்து ப்ரோடைட்டை எடுத்துட்டு நம்ம மார்னிங் கார்போஹைட்ரேட்டை வந்து கம்மி பண்ணி ஒரு இட்லியோ இல்லைனா 2 இட்லி இப்படி சாப்பிட்டுக்கலாம். சாப்பிடாம கூட இருக்கலாம். அது இல்லாமல் இந்த நாட்களில் வந்து நம்ம இது வறுத்த எண்ணெயில் வறுத்த பப்படம் அப்பளம் பொரித்து சாப்பிட்றது, மற்றபடி எண்ணெயில் பொரித்ததுல நம்ம அவாய்ட் பண்ணணும். அந்த ஐஸ்கிரீம் பண்ணதை ஒரு 6000 ஸ்டெப்பு இல்லைன்னா ஒரு 200 படிக்கட்டுகளில் ஏறி இறங்குற ஒரு எக்ஸசைஸ் செய்யணும். மத்தியானம் வந்து ஒரு 1500 கலோரிஸ் அளவுக்கு நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம். இதை வந்து அப்படி ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோ பண்ணாங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போ நான் சமீபத்தில் என் டீம்ல உள்ள ஒருத்தருக்கு அவங்களுக்கு கொடுத்து அவங்க 15 நாள் அவங்க வந்து ஸ்ட்ரிக்டாகவே அவங்க இதை ஃபாலோ பண்ணாங்க. 15 நாள் கழிச்சு நான் கேட்டேன், அந்த ஒரு செட்டு அந்த முடிஞ்ச உடனே கேட்டேன். அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்கு, 2 கிலோ வந்து எடை வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னாங்க. அந்த மாதிரி எடை குறையிறதுக்கு ஒரு அருமையான சயின்டிஃபிக்கான ஒரு ப்ராடக்ட். அதாவது நிறைய எடை குறையணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு என்ன பண்ண மாட்டாங்கன்னா சாப்பாடை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. சாப்பாடை கண்ட்ரோல் பண்ணி சாப்பாடு சாப்பிட்டு தான் ரொம்ப இது அப்படி பண்றவங்களுக்கு மசில்ஸ் வந்து டேமேஜ் ஆகி அவங்களுடைய தோற்றங்களே கெட்டு போயிடும், அவங்களுக்கு பலன் எல்லாம் இல்லாம போயிடும். ஆனா நம்ம இது வந்து ஒரு சயின்டிபிக் மெத்தட். நமக்கு வந்து எந்த மசில்ஸையும் இது வந்து கம்மி பண்ணாது, நம்முடைய கெட்ட கொழுப்பை மட்டும் தான் கிடைக்கும். அதே நேரம் நம்ம பாடிக்கு தேவையான எனர்ஜி வந்து ஃபுல்லா கொடுக்கும். அதனால நம்முடைய தோற்றத்துல வந்து எந்த இதுவும் கிடையாது. ஆனா நம்ம கொழுப்பு கரைஞ்சி போறதுனால நமக்கு நல்ல ரிசல்ட் உள்ளதுதான் நம்ம ஸ்லிம் அண்ட் ஃபிட். இதுல 3 ஃபேட் கட்டர்ஸ் வந்து இருக்குது. இதை நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ணி நம்மளும் எடுத்துக்கலாம். யாருக்கு தேவைப்படும்னா அவங்களுக்கு வந்து நம்ம கொடுக்கலாம். அது மாதிரி நியூட்ரிசார்ஜ் மென் மற்றும் நியூட்ரிசார்ஜ் ப்ராடக்ட் ஆண்களுக்கு தேவையான ஒரு 35 ஊட்டச்சத்துக்கள் அடங்கியது. சுறுசுறுப்பை பொதுவா கூட்டும். இதை வந்து நீங்க மேன் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்க ரொம்ப டயர்டா இருக்கும்போது இல்லைன்னா அதிகமான வேலைகள் செய்யற நாட்கள்ல நீங்க வந்து இந்த மேன் டேப்லெட் ஒரு 35-40 வயசுக்கு மேல உள்ளவங்க எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்மீடியட்டாவே அது வந்து எவ்வளவு ஸ்டாமினா கொடுக்குது, எவ்வளவு ரிசல்ட் கொடுக்குது, உங்களுக்கு நல்ல சுறுசுறுப்பை கொடுக்கிறது, இதெல்லாத்தையும் நீங்க புரிந்து கொள்ளலாம். இது வந்து என்ன பண்ணோம்னா ரெகுலரா நம்ம பயன்படுத்தும் போது
முதுமை அடைகிறன்னு சொல்றது வந்து நமக்கு உடம்புல இருக்கிற பலன் குண்டி போறது, நம்முடைய இது கண் உள்ள போறது, கண் மங்குறது, பல்லுகள் விழுறது, நம்மளுடைய ஸ்கின் எல்லாம் வந்து ஒரு மாதிரி சுருக்கு விழுறது, இதெல்லாம் இல்லாம அந்த முதுமையெல்லாம் அது தள்ளி போடக்கூடியதா அது நமக்கு காணப்படும். அது மாதிரி நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகா நீங்க எடுத்துட்டீங்கன்னா இது நம்ம உணவுல வந்து ஒரு அரிதானதுதான் இந்த DHA EPA போன்ற ஃபேட்ரிக் ஆசிட்கள் உள்ளடக்கியது. நம்ம நம் முடி முதல் நகம் வரைக்கும் அனைத்து உறுப்புக்கும் மிக அவசியமானது. இதே தசைகளை மென்மையாக்கி ஆயுளை வந்து என்ன செய்யணும்னா அதிகமாக்கும். ஏன் வந்து நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகா, இப்போ நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகா மாதிரி தான் நான் வந்து புரோட்டீனையும் உங்களுக்கு சொன்னேன். இது முடியிலிருந்து கால் நகம் வரைக்கும் எல்லா செல்லுக்கும் எல்லா உறுப்புக்கும் தேவைன்னு சொன்ன மாதிரி. ஏன்னா இது வந்து இதுல வந்து ஒமேகா 3 ஃபேட்டிக் ஆசிட் இருக்கு. நம்முடைய செல்கள் எல்லாமே வந்து புரோதத்தினாலையும் ஃபேட்டிக் ஆசிட்னாலையும் நம்ம அப்ப நல்ல ஒமேகா 3 நம்முடைய செல்களுக்கு அதிகமா அவுட்டர் மெம்பரைன்ல கிடைச்சுன்னா அது வந்து எந்த நோய் கிருமிகளையும் நமக்கு வந்து உள்ள விடாதபடிக்கு அது தடுக்கக்கூடியதா இருக்கு. ரெண்டாவது நம்மளுடைய செல்களை வந்து ரொம்ப ஆரோக்கியமா வச்சுக்கும், செல் டேமேஜ் ஆகாதபடிக்கு அது பாதுகாத்துக்கொள்ளும். அப்படி இருக்கிறதுனாலதான் ஒமேகா 3யும் வந்து ஒரு மல்டி பர்பஸ் பண்ணக்கூடியது மாதிரி. அது வந்து எல்லா செல்லுகளுக்கும் தேவையான ஒரு உணவு தான் ஒமேகா 3. அப்போ புரோட்டீன் நமக்கு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி இந்த ஒமேகா 3 வந்து எல்லா நபருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் தான் இந்த நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகா. இது வந்து ஒரு அற்புதமா இதை நீங்க எடுக்கும்போது உங்களுக்கு சுகர் வந்து கண்ட்ரோல் ஆகுறத நீங்க பார்ப்பீங்க, உங்களுக்கு வந்து பிபி குறையிறத நம்ம பார்க்க முடியும், நம்முடைய ஸ்கின் வந்து சைன் ஆகுறத பார்க்க முடியும். இப்படி வந்து கண் பார்வையை வந்து அது இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும், முடி வந்து விழுகிறத தடுக்கும், இப்படி ஏஜிங் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணும், நமக்கு நோய் எதிர்ச்சி. இதெல்லாம் வந்து இந்த ஒமேகா 3 ஒரு மல்டி ஆங்கிள் ஃபங்க்ஷன் மாதிரி இருக்கும். அது காரணம் என்ன அப்படின்னு சொன்னா இட் இஸ் ஃபுட் ஃபார் த ஈச் செல். எல்லா திசுக்களுக்கும் எல்லா ஆர்கனுக்கும் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அதனால இதெல்லாம் வந்து டெய்லி யூஸபிள் ப்ராடக்ட். ஒமேகா 3 வந்து என்னைக்கோ ஒரு நாள் யூஸ் பண்றதுல கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டு நிறுத்தக்கூடிய ஒரு பொருளும் அல்ல. அது வந்து எப்படி புரோட்டீன் வந்து நமக்கு டெய்லி ரிக்வர்டோ அதே மாதிரி ஒமேகா 3யும் வந்து எல்லாருக்கும் எப்பவும் தேவையான பொருள். அதை வந்து குறித்து ஒரு நல்ல நாலேஜ் நம்ம டெவலப் பண்ணிட்டு கட்டாயமாக எல்லா வீடுகளுக்கும் எல்லா நபர்களுக்கும் இந்த ஒமேகா 3 வந்து நம்ம வந்து கட்டாயம் ரெக்கமெண்ட் பண்ணி கொடுக்கலாம். அது வந்து அவங்களுடைய உடலுக்கும் ஆரோக்கியம், உங்களுடைய பிஸ்னஸ்க்கும் அது வந்து நல்ல பிரயோஜனமா இருக்கும். அடுத்து வந்து நியூட்ரிசார்ஜில் பிஜே வந்து என்னன்னா இது வந்து எலும்பு தேய்மானம், எலும்புகள் ரிலேட்டடா எலும்புல வலி இருக்குது, எலும்புல தேய்மானம் இருக்குது, மூட்டு வலி இருக்கு. மெயினா வந்து மூட்டு வலி ஒரு பெரிய பிரச்சனை. நிறைய பேருக்கு ஒரு ஸ்டேஜுக்கு மேல அவங்களால வந்து என்ன செய்ய முடியாது, மூட்டு வலி வந்து அவங்களுக்கு இருக்கும். அப்ப அந்த மூட்டு வலி பிரச்சனையை சால்வ் பண்ண அதுல ஒருவேளை அவங்க வந்து ஓவர் வெயிட் இருந்தா நம்ம முதல்ல வந்து அவங்களுக்கு SNF கொடுத்து அவங்களோட வெயிட்டை வந்து இறக்கிட்டு அதுக்கு பின்னாடி வந்து நம்ம பிஜே கொடுக்கும்போது இன்னும் ரிசல்ட் வந்து நல்லா அதிகமா இருக்கும். அது அந்த மாதிரி இந்த பிஜே வந்து மூட்டு வலி பிரச்சனைகள், போன் ரிலேட்டட் ப்ராப்ளத்தை எல்லாத்தையும் அது சால்வ் பண்ணி, ஜாயிண்ட் ப்ராப்ளங்கள், ஜாயிண்ட்ல இருக்கிற வலிகள், மூட்டுல இருக்கிற வலிகள், எலும்புல இருக்கிற வலிகள், இதெல்லாத்தையும் போக்குறதுக்கு வந்து நியூட்ரிசார்ஜ் பிஜே வந்து ரொம்ப எசென்சியலான ப்ராடக்ட். இதை வந்து மத்தியானம் சாப்பாட்டுக்கு முன்னாடி ஒரு 3-4 மணி அளவுக்கு நம்ம ஒரு 40 கிராம்ஸ் அந்த ஒரு சார்ஜஸ் மாதிரி இருக்கும், ஒரு டேப்லெட் இருக்கும், அதை எடுத்து விழுங்கிட்டு நம்ம அதை எடுத்து சாப்பிட்டுட்டு இதை வந்து ஒரு வெந்நி தண்ணியிலையோ இல்லைன்னா கொழுப்பு இல்லாத பால்லையோ கரைக்கி நம்ம என்ன செய்யலாம், அதையும் சாப்பிட்டுடலாம். இது வந்து பிஜே வந்து ஒரு நல்ல ரிசல்ட் ஒன்று. மூட்டு அறுவை சிகிச்சை போறவங்க கூட இந்த ப்ராடக்டை பயன்படுத்தி அவங்க வந்து இதாகிறாங்க. அப்போ இந்த நியூட்ரிசார்ஜ் பிஜேயை நம்ம வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கலாம். இதுல பயோ ஏஜ் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ராடக்ட். ஆக்சுவலா வந்து நம்முடைய உடம்புல வந்து லிவர் வந்து ஒரு 500க்கு மேல ஃபங்க்ஷன்ஸ் பண்றதுதான் நம்முடைய லிவர். அப்ப லிவர் வந்து நல்ல ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு அதை வந்து பாதுகாக்கிறதுக்கான பொருள் வந்து கிடையாது. அது நிறைய பாய்சன் எல்லாத்தையும் உடம்புல இருக்கிற விஷத்தன்மை எல்லாத்தையும் நீக்குது. ஆனா அதை பாதுகாக்கிறதுக்கு நம்மள்ட்ட வந்து பொருள் மார்க்கெட் எல்லாம் அதிகம் கிடையாது. நம்மள்ட்ட 72 மூலைகள் அடைந்த பயோ ஏஜ் இருக்குது. பயோ ஏஜ் பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த நியூட்ரிசார்ஜ் ப்ராடக்ட்டையும் யாருக்கும் நம்ம ரெக்கமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி
ஒரு 40 வயசுக்கு மேல இருக்கவங்க, 45 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு முதல்ல வந்து பயோ ஏஜை வந்து ரெக்கமெண்ட் பண்ணி கொடுக்கறது ரொம்ப நல்லது. ஏன்னா அவங்க பலவிதமான கெமிக்கலுக்கு எக்ஸ்போஷர் ஆகி பல பில்ஸுகள், பல மெடிசின் சாப்பிட்றதுனால பலவிதமான இது புகைப்பிடிக்கிற பழக்கம், குடிக்கிற பழக்கம் இப்படிலாம் இருக்கிறவங்களுக்கு வந்து கல்லீரல் வந்து ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கும். அது வந்து அதுல வந்து அது பலவீனமா இருக்கும். அப்போ முதல்ல வந்து இந்த விஷத்தன்மையை போக்குறதுக்கான இந்த பயோ ஏஜ் ப்ராடக்டை வந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்ணி கொடுக்கணும். கொடுத்து அதை வந்து ஒரு மாசம் அவங்க நல்லா சாப்பிடணும். அது வந்து நைட்டு சாப்பிட்டதுக்கு பின்னாடி ஒரு 1/2 ஹவருக்கு பின்னாடி அது வந்து ஒரு கப் தண்ணியோட குடிக்கணும். தூங்குறதுக்கு ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடி நம்ம எடுக்கணும். அப்படியே ஒரு மாசம் அவங்க எடுத்து அதுல வந்து ஒரு பியூரிபிகேஷன் பாடியில நடக்கும். லிவர் வந்து சுத்தமாகும். அதுக்கு பின்னாடி நம்ம வந்து நியூட்ரிசார்ஜ் பொருட்களை வந்து ரெக்கமெண்ட் பண்ணி கொடுத்தோம்னா அவங்களுக்கு வந்து இன்னும் ரிசல்ட் வந்து ரொம்ப நல்லதா கிடைக்கும். அதனால இந்த பயோ ஏஜ் ப்ராடக்டை வந்து நீங்க வந்து மக்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து நியூட்ரிசார்ஜ் டிஹெச்ஏ அப்படின்னு சொல்றது வந்து மூளை வளர்ச்சி மற்றும் கண் பாதுகாப்புக்கு. இந்த டிஹெச்ஏ கூட வந்து இப்ப பிஜே கொடுக்கும்போது டிஹெச்ஏயும் நம்ம சேர்த்து அவங்களுக்கு கொடுக்கும்போது அந்த ரிசல்ட் வந்து நமக்கு நல்லா கிடைக்கும். மற்றபடி இது மெயினா பிள்ளைகள் வந்து கர்ப்பத்துல இருக்கும்போது பெண்கள் சாப்பிட வேண்டியது. அவங்களுடைய பிள்ளைகளுடைய மூளை வளர்ச்சியில வந்து ஒரு 80% 90% வரைக்கும் வளர்ச்சி அவங்க கர்ப்பத்துல இருக்கும்போது நடக்கும். அப்போ அந்த டிஹெச்ஏ வந்து 400 ஆக்சுவலா சாப்பிட்டா அது 200 கேப்சூலா இருக்கும். அதை வந்து 2 டைம் அவங்க சாப்பிடும்போது அவங்களுக்கு வந்து வயிற்றுல வரக்கூடிய கருவுக்கு வந்து அவங்களுக்கு நல்ல பிள்ளைகள் நல்ல ஐக்கிய உடையதாட்டு வளரும். பொதுவா கர்ப்பமா இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம எந்த நியூட்ரிசார்ஜ் பொருளையும் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ஆனா கர்ப்பமா இருக்கும்போது சாப்பிட வேண்டிய ஒரே பொருள் வந்து என்னன்னா டிஹெச்ஏ அவங்க வந்து எடுத்துக்கிறது வந்து அவங்க உடல் ஆரோக்கியத்திற்கு வந்து மெயினா அவங்க ஆரோக்கியத்துக்கும் அந்த பிள்ளைகளுடைய மூளை வளர்ச்சிக்கான. ஒருவேளை அவங்க வந்து டிஹெச்ஏ எடுக்காவிட்டா அந்த மனைவியுடைய உடம்புல இருக்கிற அந்த ஊட்டச்சத்தை வந்து அதை எடுத்து பிள்ளைக்கு கொடுக்கறதுனால அந்த பெண் வந்து பலவீனம் அடைவதற்கு ஏதுவா மாறும். அதனால இது வந்து டிஹெச்ஏ வந்து கட்டாயமா வந்து அவங்களுக்கு நம்ம ரெக்கமெண்ட் பண்ணி கொடுக்கணும். இதை வந்து அவங்களே புரிந்து கொண்டு அவங்க சாப்பிடணும். சிலர் டாக்டர் கன்சல்டன்ஸ் போவாங்க. நல்ல புரிதல் உள்ள டாக்டர்ஸ் வந்து இதை எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஆனா அதை ரெக்கமெண்ட் பண்ணலைன்னா அது ஒரு கேடு. அதை வந்து தைரியமா இருக்கிறவங்க இந்த ப்ராடக்டை குறித்து நல்ல நாலேஜ் டெவலப் பண்ணிக்கவங்க கட்டாயமாக அதை வந்து எடுத்து சாப்பிடுவாங்க. இதையும் நம்ம வீடுகள்லையும் யாராவது கர்ப்பமா இருந்தா அவங்களுக்கு நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம். மற்றபடி மற்ற பிள்ளைகளுக்கும் கொடுக்கலாம். இதுக்கு அடுத்து வந்து டிஹெச்ஏ ட்விஸ்ட்னு ஒரு ப்ராடக்ட் இருக்கு. அது ஒருவேளை பிள்ளைகள் பிறந்த பின்னாடி அவங்களுக்கு ஒரு 2 வயசு வரைக்கும் அதை அந்த டிஹெச்ஏ அதை உடைச்சி அவங்க சாப்பிட்ற ஆகாரத்துல மிக்ஸ் பண்ணி கொடுக்கறதுனால அவங்களுக்கு ஒரு வளர்ச்சி ஏற்படும். இப்ப நமக்கு வந்து டைம் வந்து முடியறதுனால நான் இன்னைக்கு இந்த இவ்வளவு ப்ராடக்டோட நான் வந்து உங்களுக்கு இந்த ப்ரெசன்டேஷனை முடிக்கிறேன். நீங்க வந்து உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். இல்லாட்டா நம்ம வந்து ஜேஆர்சின்னு சொல்லி நம்ம முடிக்கலாம். நான் இதை வந்து இந்த டைமை வந்து நான் திரும்ப காமராஜ் சார்ட்ட கொடுக்குறேன். அதனால ஜெகதீஷ் சார் அவங்க வந்து இதை பொருட்படுத்திக் கொள்வாங்க. ஓகே, தேங்க்யூ சார். நன்றி சார், நன்றி மை டியர் சாம்ரானியல் ஐயா. அருமையான தகவல்கள். அதுக்குள்ள முடிச்சிட்டீங்களேங்கிறதா அருமையா இருந்து. நல்லா பண்ணிட்டு இருக்கலாமே, அருமையா ஸ்லைட்ஸு கேட்டுக்கிட்டே இருக்கலாங்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் எங்க சார் பிடிச்சிங்க இந்த ஸ்லைட்ஸ் எல்லாம்? ஏற்கனவே பண்ணி வச்சிருக்கிறீங்களா? மகிழ்ச்சி சார், ரொம்ப சந்தோஷம். நண்பர்களே, நல்ல ஒரு கிளாஸ் கொடுங்க சாம்ரானியல் ஐயாவுக்கு. இன்றைய கூட்டம் உள்ளபடியே மகிழ்ச்சிகரமான ஒரு கூட்டம். எவ்வளோ பிளண்டி ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் கிட்டுன்னு சொல்லிட்டே இருக்கிறாரு. இது வந்து சாதாரணமான விஷயம் அல்ல. நல்லா வந்து இதுல சொல்லுவாங்க, ஆடி நரம்பு ரத்தம் சதை எல்லாவற்றிலும் முறுக்கேறின ஒரு ஆளுக்கு தான் இந்த மாதிரி வந்து விஷயங்களை வந்து பகிர்ந்து கொடுக்க முடியும். அந்த வகையில ஐயா வந்து நல்ல அருமையான தகவல் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. பொருள்களை பற்றிய விளக்கங்கள், அதே மாதிரி கம்பெனி பற்றிய விளக்கங்கள், அதே மாதிரி மார்க்கெட்டிங் பிளான், எதை சொல்ல சொன்னாலும் அருமையா பேசக்கூடிய ஒரு அற்புதமான லீடர். இன்றைய கூட்டத்துக்கு வந்து அத்தனை பேருமே யூ ஆல் பிளஸ்டு அப்படிதான் சொல்ல முடியும். மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். யாருக்கேனும் வாழ்த்துறையோ கருத்துறையோ வழங்க வேண்டும் என்று நினைச்சா 1-2 பேருக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கலாம். காலத்தின் கட்டாயம் சார் வந்து 9 ஆனதுனாலதான் நிறுத்திட்டாருன்னு நினைக்கிறேன். காலத்தின் கட்டாயம் கருதி ஒரு 2 ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். எனிபடி எல்ஸ்?
ஜூம் மீட்டிங்ல வந்துட்டு வந்த மாதிரியே திரும்பி போக வேண்டியதுதான். அது என்னன்னு கத்துக்கிட்டு அது தெரிஞ்சுக்கிட்டு இல்லைன்னா கேட்டுட்டு அந்த மாதிரி போனா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து வந்து நாளைக்கு 2 to 4 ஜூம் கூட்டம் வந்து இது குட் ஆர்ட். நாளைக்கு வந்து இரவு கூட்டம் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரோக்ராம். எல்லாரும் வந்து அதுல பங்கெடுங்க. மனப்பூர்வமான வாழ்த்துக்களோட உங்க ஜெகதீஷ் சார் அவைலபிளா? மோஸ்ட்லி அவர் கார் டிரைவிங்ல இருப்பான்னு நினைக்கிறேன். உங்க எல்லாரும் நான் அன்மியூட் பண்ணிடுறேன். ஜெயஹர்ஷின்னு சொல்லிட்டு வெளியே போயிடலாம். ஜெயார்சியம், ஜெயஹர்ஷியம், குட் ஆர்சியம், Good afternoon. Thank you, sir. குட் ஆர்சியம், ஸ்வீட் ட்ரீம்ஸ், குட் நைட். வாழ்த்துக்கள்.